வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களிலும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வரும் டிசம்பர் 24ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இந்த போராட்டமானது அனைத்து மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களில் மக்கள் திரள் போராட்டமாக நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களிலும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வரும் டிசம்பர் 24ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இந்த போராட்டமானது அனைத்து மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களில் மக்கள் திரள் போராட்டமாக நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார்.